ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா விலாக். ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதம் ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கணும். இன்னொரு குக்கரில் கொஞ்சம் ஆயில், கடுகு, வெந்தயம் அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய், குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா 2 போட்டுக்கலாம். ஸோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் எல்லாம் வெஜிடபிள், தக்காளி உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது, தக்காளி, கொத்தமல்லி போட்டு நல்லா அதை வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஸோ அதை நல்லா வதங்கினக்கப்புறம் சாம்பார் தூள், மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போடுறளவு நல்லா வதக்கிட்டு, புளி ஒரு எலுமிச்சம் அளவு கரைச்சிட்டு அது, அப்புறம் தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், அளந்து வச்சுருந்தேன். அப்புறம் அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி வச்சிட்டோன்னா எம்மியான ஒன் பாட் ரைஸ் வந்து ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பருப்பை உள்ளே ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியும் அந்த காய் வெந்தக்கப்புறம் லாஸ்ட்டாக தனியாக வேக வச்ச பருப்பையும் மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அது மேலே போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். சில பேர் இதில் தேங்காய் போடுறாங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் தாளிப்பில் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ப்ளெயினாக இருந்தாலும் உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.